Hi, welcome to my channel, the Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது Commerce 12th Standard Unit 1 Chapter 2 Functions of Management. Right. Functions of Management, last classல நம்ம பார்த்துருப்போம். Managementனா என்னது? It's a goal oriented. So, ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ மேனேஜ்மெண்ட்னா என்னது? It is nothing but it's art of getting things from others, done through others, or நம்ம பண்ணுறது through othersலேருந்து பண்ணுறது வந்து இட்ஸ் கால்ட் ஆஸ் அ மேனேஜ்மெண்ட்டு. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஸோ எதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அது மேனேஜரல் ப்ராசஸ் சொல்லுவோம். 24/7 நான் ஸ்டாப் பண்ணுறது, அகெயின் அண்ட் அகெயின் திரும்ப திரும்ப அந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. எதுக்குனாக்கா அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் நம்ம அட்டென்ட் எப்படி பண்ணுவோம், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த ஹை லெவல் வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். எதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 categories இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெயின் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் ஒன் வந்து சப்சிடரி ஃபங்க்ஷன். சப்சிடரி ஃபங்க்ஷன் லைக் செகண்டரி ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், மோட்டிவேட்டிங், கண்ட்ரோலிங் அண்ட் கோஆர்டினேஷன். ஸோ பிளானிங்னால் நமக்கு தெரியும், எதுனா ஃபஸ்ட்டு பிளான் இல்லாமல் எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ பிளான் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். ஸோ நம்ம எது பண்ணாலும், ஒரு புக் ரைட் பண்ணாலும், ஒரு 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 டைம் டேபிள் போட்டு நம்ம ஒரு படிக்கணுன்னாலும், எது இருந்தாலும் நம்மளுக்கு பிளானிங் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ திங்க் பிஃபோர் யூ ஆக்ட் ஆர் லுக் பிஃபோர் யூ லீப், இது வந்து ட்ரெடிஷ்னல் ப்ராப். ஸோ எது பண்ணாலும் நீங்கள் முன்னாடி யோசித்து பண்ணுங்கள், அது சொல்கிறது தான் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ப்ராப். ஒரு கொஷின் இருக்குது, பிளானிங் இஸ் அ ப்ரைமரி ஃபங்க்ஷன், ஸோ மெயின் ஃபங்க்ஷன். பிளானிங் இல்லாமல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. லைக் ஒரு புக் ரைட் பண்ணிட்டோம், ஏதாவது இருக்கட்டும். ஸோ அது பிளானிங் இஸ் நத்திங் பட் திங்கிங், டிசைடிங் இன் அட்வான்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசிங். இதுலேயே பார்த்தா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ டீம் ஒர்க், ரைட்? ஸோ ஆர்கனைசிங்னா என்னது? ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப். ஒரு 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 குட் ரிலேஷன், ஒரு நெட்ஒர்க் நம்ம க்ரியேட் பண்ணால் டெஃபினட்டாக எல்லோரும் ஒரு டீம் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஆர்கனைஸ் பண்ண முடியும், ரைட்? ஸோ அது ஆர்கனைசிங் சொல்லுவாங்க. ஸோ ஆர்கனைசிங் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு அத்தாரிட்டி கொடுப்பாங்க, இது பண்ணணும், இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாங்க. அத்தாரிட்டி, தட் இஸ் ஹையர் பொசிஷன் இருக்கவங்க, அவங்க சப்பார்டினேட். இங்கே சப்பார்டினேட் இஸ் நத்திங் பட் அவங்க ஒர்க் பண்ணுறவங்கள சப்பார்டினேட் சொல்லுவாங்க. ஸோ ஓகே, நிறைய வேர்ட்ஸ் நம்ம சப்பார்டினேட்ஸ் எல்லாம் இங்கே யூஸ் பண்ணுவோம். அவங்க வந்து அவங்களுக்கு அவங்க அக்கௌண்டபிள். ஸ்டாஃபிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, லைக் ஒரு எம்ப்ளாயி, ரைட்? ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணி யாரோ அதில் ஸ்டாஃபிங் சொல்லுவாங்க. ஸ்டாஃபிங் நம்ம எப்படின்னாக்கா ஒரு ப்ராப்பராக செலக்ட் பண்ணணும். அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன் எப்படின்னா ஒரு ப்ராப்பரான சக்ஸஸ்ஃபுல் எம்ப்ளாயி இருந்தால் மட்டும்தான் முடியும். ஏன்னா ஒரு இன்எஃபிஷியன்ட் பர்சன் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு அவுட்கம் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ ஸ்டாஃபிங் என்ன, பிளேசிங் அ ரைட் பர்சன் ஃபார் அ ரைட் ஜாப். ஒரு கரெக்டாக ஒரு பர்சன், மேனேஜர்னால் மேனேஜருக்கு குவாலிஃபைடு இருக்கவங்க தான் செலக்ட் பண்ணணும். ஸோ ஸ்டாஃபிங் இன்க்ளூட்ஸ் செலெக்ஷன் ஆஃப் ரைட் பர்சன் இருக்கலாம், ட்ரைனிங் கொடுக்கணும். யாருக்கெல்லாம் இது ட்ரைனிங் கொடுத்தா அவங்க செட் ஆகிடுவாங்கனாக்கா ட்ரைனிங் கொடுக்கணும். ப்ரமோஷன், பெஸ்ட் பர்சனுக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும், ஓல்ட் பர்சனுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணும், பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் கொடுக்கலாம். ஓகே, அவங்க எப்படி ஒர்க் மாதிரி அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்கலாம். அதில் ப்ராப்பரான ரெனுமரேஷன், இதுதான் முக்கியமானது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாஃபிங் கீழே வந்துடும். டைரக்டிங், இதில் பார்த்தவே தெரியுது, இது பண்ணணும், இது செய்யணும் அப்படின்னு சொல்கிறது வந்து டைரக்டிங். இது வந்து என்னென்னா மோட்டிவேட் பண்ணணும். லீட் எப்பயுமே ஒரு அத்தாரிட்டியாக இல்லாமல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம எடுத்துக்கிட்டாக்கா டெஃபினட்டாக வந்து நம்ம வந்து அது கோல் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இவங்க சொல்லுவாங்க, இந்த லீட் நான் பண்ணணும், இந்த ஒரு 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 சேல்ஸ் இவ்வளோ பண்ணணுன்னாக்கா ஸோ டைரக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இவ்வளோ பண்ணணும், எப்படியாச்சும் பண்ணணும், என்னென்ன சொல்லுங்கள், ஐடியா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ எம்ப்ளாயீஸ்க்கு எப்பயுமே எல்லா இன்ஃபர்மேஷன் சர்க்குலர் மூலியமாக, இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், நியூஸ் பேப்பர், நோட்டீஸ் போர்டு, மீட்டிங் வழியாக அவங்களுக்கு எப்பயுமே நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு ரீச் ஆகிட்டே இருக்கணும். அதுதான் வந்து டைரக்டிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோலிங்னா ஏதாவது பை மிஸ்டேக்காக போகுது. ஸோ ஆக்சுவல் என்ன, ஸ்டாண்டர்ட் என்ன. ஓகே, ஆக்சுவலாக வந்து நான் என்ன சொல்லுவேன், ஒரு 100 பல்ப்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். ஆனால் அது ஸ்டாண்டர்டு. பட் ஆக்சுவலாக எவ்வளோ வந்தது, 100 கீழேயும் வரலாம், 100க்கு மேலே வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோலிங் பார்ட்டில் வந்துடும். கண்ட்ரோலிங், ஸோ எவால்யூட். ஸோ உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ப்ராப்பராக இருந்தால் ப்ரமோஷன் பண்ணலாம், ப்ராப்பராக இல்லைன்னா அவங்க ஃபயர் அவுட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஃபயர்டு, வேலை விட்டு அனுப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து கண்ட்ரோலிங் கீழே வரும். சப்போஸ் அந்த பர்சன் ஏதாவது ஒரு இன்னும் ட்ரெயின் கொடுத்தா நல்லா பண்ணுவாங்கன்னா ரெமிடியல் மெஷர்ஸ் கொடுத்து அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் வித் ப்ரீ டிஃபைன்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். நான் தான் சொல்கிறேன், 100 பல்ப்ஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணால் 100க்கு மேலே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ ஆர் குட் அட் ஒர்க். 100 கீழே ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா
ஸோ தே வில் ஆஸ்க் யூ கொஷின், எதுக்கு நீங்கள் வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. தட் இஸ் கால் கண்ட்ரோலிங். நெக்ஸ்ட் வி ஹேவ் கோஆர்டினேட்டிங். கோஆர்டினேட்டிங்னா ஒருத்தவங்க கோஆர்டினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரைட்? ஸோ ஹையர் அத்தாரிட்டி சப்பார்டினேட்ஸ்க்கு அவங்க கோஆர்டினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கோஆர்டினேட்டிங் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ நமக்கு பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன்னா அது ரெண்டுமே இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டான்ஸ் ஸ்கூலில் ஒரு டான்ஸ் ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. ஸோ டான்ஸில் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு கோஆர்டினேஷன் தான் முக்கியம். ஸோ நீங்கள் டான்ஸ் பண்ணுறதோட கோஆர்டினேஷன் வந்து கோஆர்டினேட்டாக நீங்கள் சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் அது கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க, ரைட்? அதே மாதிரி தான் பிளானிங் பண்ண கோஆர்டினேஷன் இருக்கணும், ஆர்கனைசிங் பண்ண கோஆர்டினேஷன் இருக்கணும், ஸ்டாஃபிங் பண்ண கோஆர்டினேஷன் இருக்கும், டைரக்டிங் பண்ண கோஆர்டினேஷன் இருக்கணும். ஸோ மோட்டிவேஷன் பண்ண கோஆர்டினேஷன், கண்ட்ரோலிங் வந்து கோஆர்டினேஷன். ஸோ எல்லாமே கோஆர்டினேஷன் பேஸ் பண்ண. ஸோ கோஆர்டினேஷன் இஸ் நத்திங் பட் எல்லா ஆக்ஷன் put together is called as a coordination. So successful ஒரு objective நம்ம ஒரு goal achieve பண்ணுமா டெஃபினட்டாக நம்மளுக்கு ஒரு கோஆர்டினேஷன் கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் we have is motivation. மோட்டிவேஷன்னா என்னன்னாக்கா லைக் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ எம்ப்ளாயி நீ சூப்பராக பண்ண, பெஸ்ட்டாக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாக்கா டெஃபினட்டாக அந்த எம்ப்ளாயி இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ மோட்டிவேஷன் என்ன, மோட்டிவேட் பண்ணிட்டு டெஃபினட்டாக அவங்க கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும், அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீடப் பண்ண முடியும், அவங்க டெவலப் பண்ண முடியும், அண்ட் ரிசோர்ஸ்ஃபுல் லீடர் இருக்க முடியும். ஸோ அவங்க எக்ஸ்பர்ட், ஃபேவரபிள் கிளைமேட் எல்லாமே வந்து மோட்டிவேட். அவங்களுக்கு வந்து வெறும் மோட்டிவேட் நீ நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லாமல் அவங்களுக்கு ப்ராப்பரான ஃபேவரபிள் கிளைமேட் கொடுக்கணும், ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அன்பயாஸ்டாக இருக்கணும், மானிட்டரி நான் மானிட்டரி இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும், அவங்களை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா ஜென்டில்மேன் அப்ரோச். நெக்ஸ்ட்டு ஓகே, ஸோ எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், ஜென்டில்மேன் அப்ரோச் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது மோட்டிவேஷனுக்கு. நெக்ஸ்ட் சப்ஸ்டிரி ஃபங்க்ஷன். இது தாண்டி நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் சொன்னது வந்து ப்ரைமரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்டிரி. இனோவேஷன், ரெப்ரசன்டேஷன், டிசிஷன் மேக்கிங் அண்ட் கம்யூனிகேஷன். இனோவேஷனை புதுசாக யோசிக்கணும். இப்போ இருக்க ட்ரெண்டில் டெஃபினட்டாக நம்ம புதுசாக யோசிக்கலாம்னு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடணும். ஓகே, எம்ப்ளாயியாக இருக்கட்டும், பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும். ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து பழையில அவங்க வந்து இருக்க மாட்டாங்க, புதுசாக வேணும் அவங்களுக்கு. ஸோ இப்போ டெவலப்பிங் டெக்னாலஜினால எல்லாமே நியூ ட்ரெண்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு அட்வான்ஸ்டாக இருக்காங்க. ஸோ அது மெட்டீரியல் இருக்கும், ப்ராடக்ட் இருக்கட்டும், டெக்னிக்ஸ் இருக்கட்டும், பேக்கேஜ் இருக்கட்டும், காஸ்ட் ரிடக்ஷன், அதுக்கு தாண்டி அவங்க கம்மியாக இருக்கிறத நம்ம யோசிப்பாங்க, ரைட்? இதெல்லாம் வந்து இனோவேஷன் என்னது, திங்கிங் பியாண்ட். ஓகே, திங்கிங் புதுசாக யோசிக்கிறது. ஓகே, புதுசாக அவங்க இன்வென்ட் பண்ணுறது இனோவேஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வி ஹேவ் ரெப்ரசன்டேஷன் ஒரு பர்சன் ஆன் பிஹாஃப் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு மேனேஜர் வந்து கம்பெனி சார்பாக போவாங்க, ரைட்? ஸோ அவங்க நீங்கள் ஒரு பேங்க் அப்ரோச் பண்ண, எஸ்பிஐ பேங்க் அப்ரோச் பண்ண, இல்லை ஒரு பேங்க் அப்ரோச் பண்ண, நீங்கள் வந்து அவங்க போய் அந்த பேங்க்கோட நீங்கள் மேனேஜர் அப்ரோச் பண்ணவே போதும், ரைட்? இஸ் அ ரெப்ரசன்டேட்டிங் தட் பேங்க். அதே மாதிரி தான் ஒரு கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒருத்தவங்க யாருன்னா மேனேஜர் வந்து டீல் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸோட, சப்ளைஸோட, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸோட, பேங்க்ஸோட, யூனியன் எல்லாருக்கிட்ட இவர் வந்து குட் ரிலேஷன் மெயின்டைன் பண்ணுவார். அது ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட் வி ஹேவ் டிசிஷன் மேக்கிங்னா வாட் இஸ் ரைட் எல்லாத்தையுமே வந்து எல்லாமே எம்ப்ளாயிஸ் வந்து நிறைய டிசிஷன்ஸ் எடுப்பாங்க, ரைட்? அந்த டிசிஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அந்த டிசிஷன் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் நடக்கும். நெக்ஸ்ட் வி ஹேவ் கம்யூனிகேஷன் ஒரு ஒப்பீனியன்ஸ், ரைட்? ஸோ நான் இப்போ வந்து ஒரு வியூஸு, ஒரு தாட்ஸ், ஒரு ஒப்பீனியன்ஸ் எல்லாமே ஒருத்தவங்கக்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது வந்து கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. எல்லாமே என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எல்லாத்தையுமே அவங்க கோஆர்டினேட் பண்ணி சொல்கிறது தான் வந்து we call it as communication. ஸோ கன்க்ளூஷன், இன்னும் சில ஸ்காலர்ஸ் வந்து சொன்னாங்க கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து சிலது ஆட் பண்ணலாம், சில டிலீட் பண்ணலாம், இப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மேக்ஸிமம் நம்ம மெயினானது வந்து படித்தது வந்து இதுதான். ஸோ ப்ரைமரி ஃபங்க்ஷன் இஸ் ஃபோர்மோஸ்ட் திங். சப்சிடரி ஃபங்க்ஷன் வந்து இது தாண்டி படிக்கிறது தான் வந்து சப்சிடரி ஃபங்க்ஷன். ஒரு கம்பெனியில் வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணால் டெஃபினட்டாக எல்லாத்தையுமே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.